இட்லி இட்லி இட்லி, குடல் குழம்பு குடல் குழம்பு குடல் குழம்பு. இட்லிமா இட்லி, குடல் குழம்புமா குடல் குழம்பு. இட்லிமா இட்லி, குடல் குழம்புமா குடல் குழம்பு. பூ போல சூடா இருக்க இந்த இட்லியில குடல் குழம்பு ஊத்தி சாப்பிட்டா உங்க குடலுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது. வாங்கம்மா வாங்க, இட்லியும் குடல் குழம்பு சாப்பிட்டா வாங்கம்மா வாங்க. குடல் சாப்பிட்டா குடலுக்கு நல்லது, இட்லி சாப்பிட்டா உடலுக்கு நல்லது. இதுவரை நீங்கள் சுவைத்திடாத புதிய சுவையில் குடல் குழம்பு இட்லி. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, குடல் குழம்பு இட்லி. ஆட்டு குடல் குழம்பு சாப்பிட குழந்தை கடைக்கு வாங்க. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. www.com. ஓனர் பார்த்தாலே தெரியலையா? பூ போல இட்லியும் பஞ்சு போல குடல் குழம்பும். என்ன குடலு? கோழி குடலா? ஓனர் கோழிக்கு அவ்வளவு பெரிய குடலா இருக்கு குழம்பு வைக்க அளவுக்கு. இது ஆட்டு குடல் ஓனர், மட்டன் குடல் குழம்பு. பாருங்க வாசனையே மூக்க இழுக்குமே. எங்க இழுக்குது? மூக்கு இருந்தா இழுக்க ஓனர். நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு மூக்கு இல்லங்கறியோ? அப்படின்னா இருக்குங்கீலோ. பேதியப்பா, மூக்கு இல்லாம எப்படி மூச்சு விட முடியும்? எப்படி உயிர் வாழ முடியும்? இல்ல ஓனர், கண்ணுக்கு தெரியல, அத கேட்டேன். இருக்குன்னு ஏதாவது எழுதி போடுங்க ஓனர். சே, வாய் மூடு. இட்லியும் குடல் குழம்பு எவ்வளவு? ஓனர் ஒரு பிளேட் 100 ரூபா தான் ஓனர். ஏ அம்மா, கொள்ளதான் அடிக்க. ஓனர் நான் என்ன அப்படி கொள்ளை அடிச்சிட்டேன்? ஒரு இட்லி 5 ரூபா இருக்கும், நீ 100 ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கா? ஓனர் குடல் குழம்பு இருக்கு ஓனர். அதுவும் ஆட்டு குடல் எவ்வளவு கஷ்டப்பட்டு கழுவி நான் குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாராலையும் குடலை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு குழம்பு வைக்க முடியுமா? உங்களுக்காக நான் ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கேன் ஓனர். நீங்க என்னடானா 100 ரூபா அதிகம்ன்றிய. குடல் குழம்பு வாங்கி சாப்பிட்டு பாருங்க, உங்க குடல் நாளைக்கு கிளீன் ஆகிரும். அப்பா பேதி ஆயிருமா? இல்ல ஓனர், குடல்ல புண்ணு இருந்தாலும் ஆறி போயிரும் சொன்னேன். நான் வச்சிருக்க குடல் குழம்பு சாப்பிட்டு பாருங்க, நாளைக்கு என்ன 2 பிளேட் வேண்டி வருவிய. எனக்கு ஒண்ணு குடல் குழம்பு வேண்டாம், சட்னி சாம்பார் இருந்தா இட்லி கட்டி. என்னது சட்னி சாம்பாரா? அதெல்லாம் இன்னைக்கு இல்ல ஓனர். சட்னி சாம்பார் தான் கேட்டேன், என்னமோ தங்கத்தையும் வயிறத்தையும் கேட்ட மாதிரி அதிர்ச்சி ஆவரி இருக்கு. ஓனர் குடல் குழம்பு இருக்கும்போது சட்னி சாம்பார் கேக்குறீங்களா? அதான் அதிர்ச்சி ஆயிட்டேன் ஓனர். என் பிள்ளைல இட்லி இருக்குனால சட்னி சாம்பார் தான் கேட்கும், அதனால தான் நானும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இருக்கா இல்லையா? இல்ல ஓனர், இன்னைக்கு குடல் குழம்பு மட்டும் தான். இட்லி எட்டி பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்கு. அதுல இந்த குடல் குழம்பு ஊத்துனீங்கன்னா அப்படியே தொண்டைக்குள்ள வலிக்கிட்டு போயிரும் ஓனர். ஆமா ஆமா, போவோம். தொண்டை ஒண்ணு வழுக்கு பாலம் கிடையாது. இட்லியை வச்சு கொண்டு வந்தா சோதனை சட்னி சாம்பாரும் சேர்த்து எடுத்துட்டு வரணுங்கிறது உனக்கு தெரியாது. குடலை வச்சே கடலை வச்சே நீக்கிட்டு. ஓனர் நீங்க வாங்கிட்டு போய் உங்க பிள்ளைகள்ட்ட கொடுங்க. திங்க எல்லாம் கொண்டு வந்துருங்க ஓனர், நான் சாப்பிட்டுக்கிறேன். கொண்டு வந்து தந்தா ரூபாய் தந்துருவியா? அது எப்படி தர முடியும்? அஸ்கு புஸ்கு. வியாபாரம் ஒரு தடவை வித்துட்டேன்னா ரிட்டர்ன் வாங்க மாட்டேன் ஓனர். சரி வேஸ்டா போக கூடாது, எங்களுக்காக நான் தின்னுக்கிட்டே கொண்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ரொம்ப அவசியம். சரி ஓனர், இப்ப குடல் குழம்பு இட்லி வேணுமா வேண்டாமா? பிஞ்சும் சிம்ப திம்பாவளா என்னன்னு தெரியலையே. குடலுக்கு நல்லதுன்னு வேற சொல்லியா? நம்மளுக்கு 2 நாளா வயிற்றுச்சலா இருக்கு. வாங்கிட்டு போய் பிள்ளைகள் திங்கல, நம்ம தும்போம். குழந்தை ஒரு 5 இட்லியும் குடல் குழம்பு பார்சல் கட்டு. ஓனர் வெறும் 5 தானா? வீட்டுல நிறைய பேர் இருக்காவல ஓனர். அது எங்க அம்மா எல்லாருக்கும் உப்புமா கிண்டி வச்சிருக்கா. உப்புமாவா? ரொம்ப தப்பு ஓனர். எல்லாருக்கும் இட்லி வாங்கிட்டு போய் கொடுங்க, நான் எதுக்காக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். வேற உப்புமா என்ன பண்றது? ஒரு தலையிலேயே தப்பல போட முடியும்? ஓனர் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஓனர். ஒரு வார்த்தை நான் கடை போடியனா இல்லையான்னு கேட்டுக்கலாம்ல. கேட்காம நீங்க பாட்டுக்கு உப்புமா என்ன எப்படி? அதுக்கு எங்க வீட்ல நாங்க சமைச்சு சாப்பிடவே கூடாது. நீ கடை போட்டாச்சுல வாங்கிட்டு வந்து தெண்டம் போட்டு போயிடணும். ஓனர் குறைந்த விலையில் நிறைந்த சேவை ஓனர். 100 ரூபாய்க்கு நீங்க குடல் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டுருவீங்களா? நான் உங்களுக்காக தாரேன் ஓனர், சந்தோஷமா வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க. சரி சரி, 5 இட்லி கட்டு. என்னதான் நான் பேசுறாலும் 5 இட்லிலே நில்லுங்க ஓனர். இருங்க இருங்க கட்டி தாரேன். 3 இட்லி குடல் குழம்பு 100 ரூபாய் ஓனர். 6 இட்லியை வச்சிருக்கேன், 200 ரூபாய் தந்துருங்க. ரொம்ப அநியாயமா தான் இருக்கு. ஓனர் குடல் குழம்பு இருக்கு ஓனர், அது ரொம்ப சுவையாவும் சூப்பராவும் இருக்கும். வாங்கிட்டு போய் கொடுத்து பாருங்க, உங்க பிள்ளைகள் தின்ன உடனே ஓடி வருவிய திரும்ப வாங்கிருக்கு. சரி சரி கட்டித்தா. நல்லா சூடா இருக்க இட்லி எடுத்து வை. குடல் எல்லாம் கொஞ்சம் அதிகமா அள்ளி போடு, வெறும் தண்ணி ஊத்தி வச்சு விடாத. சரி ஓனர். ஓனர் இந்தாங்க ஓனர், 200 ரூபாய் தாங்க. தா, என் பிள்ளைகள் திங்குதானி பார்த்துட்டு ரூபாய் எடுத்துட்டு வரேன். ஓனர் புடவை வாங்கின 5000 ரூபாய் இன்னும் தரல, இதோட 5200 ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஓனர், மொத்தமா எடுத்துட்டு வாங்க. புடவை தானே, உன் மூஞ்சில எடுத்துட்டு வந்து விசிறி அடிக்கலாமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஓனர் என்னாச்சு ஓனர் இப்படி பேசிவிட்டிய? உன்னையெல்லாம் வேற என்னத்த சொல்ல? ஓனர் வாங்கிட்டான்னு சொல்லி ஊரெல்லாம் வித்துருக்கா சேலைய. அந்த மீன்காரி என்கிட்ட வந்து நீங்க வாங்கின சேலையை நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு போறா. அந்த செல்லம்மாவும் அதே வார்த்தையை சொல்லிட்டு போறா. எதுக்காக நீ எல்லாத்தையும் நான் வாங்கினேன்னு சொல்லி வித்தா? ஓனர் அது வந்து விக்கேக்கு ஒரு விளம்பரம் பண்ணேன் ஓனர். ஆமா, விளம்பரம் பண்ணுவா விளம்பரம்.
என்னை வச்சு இலவசமா விளம்பரம் பண்ணி வித்துக்கிட்டு இருக்க நீ. வீட்டுக்கு வந்துக்க நீ வச்சுக்கிறீ. வானரே நீங்க முன்னாடி வந்து வாங்கிட்டீங்களா? ஆமா, டேஸ்ட் எப்படி இருக்கு? நீங்க சொன்னீங்கன்னா நானும் வாங்கிடுவேன். ஏன் நான் சொல்லல நீ வாங்க மாட்டியோ? இல்ல வானரே, நீங்க வாங்குனாலே அது நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் உங்க வாயால ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு திருப்தி ஆயிரும். நாங்களே எந்த டவுட்டும் இல்லாம வாங்கிட்டு போயிடுவோம். பேர் எடுப்பா மீன்காரி, நான் என்ன வாங்கினாலும் நீ வாங்கிடுவா. கையில தானே வாங்கி வச்சிருக்க, அதுல எப்படி டேஸ்ட் தெரியும் எனக்கு? ஒண்ணுதான் எடுத்து தின்னு பாருங்களா. தின்னு பார்த்து சொல்லுங்களா எப்படி இருக்குன்னு, அப்பதான் நாங்களும் வாங்க முடியும். நீ வாங்க வாங்க போ, எனக்கு என்ன? நான் சொன்னாலே இவர் வாங்குவாரு. சொல்ல முடியாது மீன்காரி. வானரே நம்ம அப்படியே பழகிருக்கோம். எப்படி பழகிருக்கோம்? மீன்காரி இப்படியே பேசிட்டு நிச்சுக்க, மூணு முடிய அட்ட அந்த கீழே போட்டு போயிருவேன். நான் என்ன வாங்கியேன்னு பார்த்துட்டே பின்னாடியே சுத்த வேண்டியது. பேதிதான் இருக்கு அவ்வளோத்துக்கு. மீன்காரக்கா என்னைக்கு ஓனர் சந்தோஷமா பண்ணவ? எப்பவுமே மூஞ்சில ஒரு கோவத்தை வச்சுட்டு தான் சுத்திக்கிட்டு இருப்பவ. ஏன்னா அவளை வச்சு எல்லாரும் பண்றது அப்படி. மீன்காரக்கா இட்லியும் குடல் குழம்பும் ஒரு பிளேட் 100 ரூபாய். ஒரு பிளேட்னா எத்தனை இட்லி வரும்? ஒரு குடும்பம் சாப்பிடலாமா? ஐயோ, ஒரு ஆள் சாப்பிடலாம், 3 இட்லி வரும்க்கா. அப்படியே சரி, முதல்ல எனக்கு ஒரு பிளேட் கொடு. நான் தின்னு பார்க்க நல்லா இருந்தா வீட்டுக்கு வாங்கிட்டு வரேன். சரி மீன்காரக்கா தாரேன். பாக்கிறதுக்கு குடல் குழம்பு நல்லா தான் இருக்கு, மனமாவும் இருக்கு. தின்ன எப்படி இருக்குமோ தெரியலையே. மீன்காரக்கா தாங்கக்கா, சாப்பிட்டு பாருங்க. சரி குழந்தை பிள்ளை. மீன்காரக்கா ருசி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு குழந்தை பிள்ளை. குடல் நல்லா பஞ்சு பஞ்சு அவிஞ்சிருக்கு. நான் வீட்ல எப்பயாவது எடுத்து செய்வேன். இந்த அளவுக்கு ருசி இருக்காது, இந்த அளவுக்கு அவியவும் அவியாது. ஆமா, எப்படி செஞ்சா? மீன்காரக்கா இதெல்லாம் தொழில் ரகசியம், நம்ம கைப்பக்குவத்துல மட்டும்தான் இப்படி வரும். ஓஹோ, அப்படியே. சரி சரி, நான் அதுல சேர்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டே குழந்தை பிள்ளை. நீ ஒரு 3 செட் பார்சல் மட்டும் கேட்டிரு. சரி மீன்காரக்கா, கட்டி வைக்க எனக்கு சாப்பிடுங்க. இட்லிமா இட்லி, குடல் குழம்புமா குடல் குழம்பு. வாங்கம்மா வாங்க, பஞ்சு போல இட்லியும் பால் போல குடல் குழம்பும். யார குழந்தை இட்லியும் குடல் குழம்பு வியாபாரமுமா போட்டிருக்கா? ஆமா பாட்டி, பூ போல இட்லியும் பஞ்சு போல குடல் குழம்பும். குழந்தை, இந்த மாதிரி இட்லிக்கு குடல் குழம்பு போட்டதுக்கு பதிலா கொத்து பரோட்டாக்கு குடல் குழம்பு போட்டிருக்கலாம். பாட்டி காம்பினேஷன் சூப்பரா இருக்கு, அடுத்த தடவை போட்டுருவோம். இனி வியாபாரம் போடுறதுக்கு முன்னாடி ஐடியாவை என்கிட்ட கேளு. எதுக்கு எது நல்லா இருக்கும், எது கூட எது சேர்த்து சாப்பிட்டா சுவையா இருக்கும்னு நான் சொல்லி. பாட்டி இட்லிக்கு தான் குடல் குழம்பு ரொம்ப பெஸ்டா இருக்கும் பாட்டி, சாப்பிட்டு பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க. இட்லிக்கு குடல் குழம்பு சுவையா தான் இருக்கும். ஏன், இட்லிக்கு கறி குழம்பு கூட டேஸ்டா தான் இருக்கும். ஆனா கொத்து பரோட்டாக்கும் குடல் குழம்புக்கும் ரொம்ப சுவையா இருக்குமா? இந்த இட்லிக்கு மீன் குழம்புனா இன்னும் சுவையா இருக்கும். அதுலயும் நெத்திலி மீன் குழம்புனா அப்படி இருக்கும் குழந்தை. சரி பாட்டி, என்ன வியாபாரம் போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டுட்டு போடி. ஆல்ரெடி இட்லியும் மீன் குழம்பு போட்டுருக்கேனேன்னு இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி போட்டேன். சரி சரி, இதுவும் குடலுக்கு நல்லதுதான். பாட்டி உடலுக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க பாட்டி. ஆளுக்கு 2 பிளேட் வாங்கி சாப்பிடுங்க, டேஸ்டா இருக்கும். ஆமா, ஒரு பிளேட் இட்லியும் குடல் குழம்பும் எவ்வளவு? பாட்டி ஒரு பிளேட் 100 ரூபா தான். 3 இட்லி வந்துடும், குடல் குழம்பு வந்துடும். 3 இட்லி எப்படி பத்தோம்? கடவாய்க்கு கூட பத்தாது. பாட்டி எத்தனை பிளேட் வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க பாட்டி, நான் உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. எத்தனை இட்லி சாப்பிட்டீங்களோ அது லாஸ்ட்ல கணக்கு பண்ணிடுவோம். சரி குழந்தை. யார குழந்தை எங்களுக்கு முதல்ல 2 பிளேட் கொடு. கிழவனாருக்கு ஒரு 6 இட்லியும் குடல் குழம்பும் கட்டி வை. நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைசியில வாங்கிட்டு போறோம், சரியா? சரி பாட்டி, பேஷா பண்ணிடலாம். இந்தாங்க பாட்டி, முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க. குடு. யார குழந்தை கணக்கு வச்சுக்க, நாங்க கணக்கு இல்லாம இன்னைக்கு சாப்பிட போறோம். சாப்பிடுங்க பாட்டி, எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, நான் கணக்கு பண்ணிடு. ஜார்லா குழந்தை. என்ன ஒரு அருமையான ருசி. தங்கச்சிமா சாப்பிட்டு பாருடா, சிறு வயது ஞாபகம் வருது. எங்க அம்மா கைனால குடல் குழம்பு சாப்பிடும் போது இதே ருசி இருந்திருக்கு. இந்த குழந்தை கையிலயும் எங்க அம்மா கை பக்குவம் இருக்கு. அப்படியாக்கா, நல்லா இருக்கும். ஆமாமா, சுட சுட இட்லியில குடல் குழம்பு ஊத்தி சாப்பிடும் போது அப்படி இருக்கு. நல்லா பிச்சு அந்த குடல் குழம்புல நல்லா நினைச்சு வாயில தூக்கி வச்சு சாப்பிட்டா அடடடடடா, அது சுவையும் நோக்கல நடனம் ஆடுது.
ஆ சரிக்கா அந்த சாப்பிடியே. தங்கச்சிம்மா வாடா, அப்படி பெஞ்சில போய் உட்காந்து சாப்பிடலாம். அந்த மீன்காரி அங்க உட்காந்து இருக்கா பார். ஆ சரிங்கக்கா வாங்க போவோம். பாட்டி சாப்பிட்டுட்டு ஏதோ வேணா கூப்பிடுங்க, நானே எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு பச்சை கிளி இல்லாதனால நான் தான் கொண்டு வந்து வைப்பேன் எல்லாருக்கும். ஆ சரிம்மா, சாப்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கிடியும். மீன்காரக்க சாப்பிட்டுட்டீங்களா? என்ன ஒரு பிளேட்டோட நிறுத்திக்கிட்டியா? கூட ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல? அந்த கெட்டித்தாரக்கா ஒரு நிமிஷம். பாட்டியில் வந்தாவளா, உங்களுக்கு பார்சல் கட்டக்கு மறந்துட்டேன். ஏக்கா 400 ரூபா தான்க்கா. இந்தாங்கக்கா பார்சல் பிடிங்க. ஆ சரிக்கா. ஆ சரி மீன்காரக்கா, போயிட்டு வாங்க. என்ன வேணும்னா சீக்கிரமா வந்துருங்க, ஏன்னா கடக்கடான்னு காலி ஆயிட்டு இருக்கு. இட்லிமா இட்லி, குடல் குழம்புமா குடல் குழம்பு. வாங்கம்மா வாங்க, இட்லி சாப்பிட குழந்தை கடைக்கு வாங்க. குழந்தை இட்லி கடை போட்டிருக்கியா? ஆமாக்கா, இன்னைக்கு சண்டே இல்ல, அதனால ஸ்பெஷல் இட்லி கடை. இட்லியும் குடல் குழம்புக்கா, வாங்கிட்டு போங்க. இட்லியும் குடல் குழம்புமா நல்லா இருக்குமா குழந்தை? செமையா இருக்கும்க்கா, சாப்பிட்டு பாருங்க. இப்படி ஒரு காம்பினேஷன்ல இது வரைக்கும் சாப்பிட்டுக்கவே மாட்டிய. காலையிலே தூங்கி முடிச்சா இட்லி வைக்கிறிய, சட்னி வைக்கிறிய, சாம்பார் வைக்கிறிய. அதே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்கும். ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு இட்லியும் குடல் குழம்பு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்படியே குழந்தை, நான் இன்னைக்கு காலையில எதுவுமே செய்யல பாத்துக்க. எப்பவுமே என் பிள்ளைகளுக்கு மட்டும் தான் வாங்க வருவேன். இன்னைக்கு 4 பேருக்கு வாங்கக்காக வந்திருக்கேன். ஏக்கா 4 பேருக்கு என்னக்கா? 4 பேருக்கு 40 பேருக்கு கூட வாங்கிட்டு போங்கக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம கடையில் நிறைய தான் இருக்கு, வாங்கிட்டு போங்க. இல்ல குழந்தை, இட்லி சட்னி சாம்பார்னா என் பிள்ளைகள் நல்லா சாப்பிட்றோம். குடல் குழம்பு ஊத்தி கொடுத்தா சாப்பிடுமா குழந்தை? ரோசப்பக்கா கொடுத்து பாருங்கக்கா, பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பிடுதுன்னு அப்புறம் தெரியும். பிள்ளைகள் முதல்ல வேண்டாம் அது இதுன்னு தான் சொல்லும். சாப்பிடுங்க, இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் பிடிச்சிடும் சாப்பிடும். இது கறி குழம்பை விட டேஸ்டா இருக்கும்க்கா, சாப்பிட்டு பாருங்க அப்புறம் தெரியும். சரி குழந்தை, அப்போ ஒரு 15 இட்லியும் அதுக்கு தகுந்த மாதிரி குடல் குழம்பு கட்டி தரியா? ஆ சரிக்கா, வாங்கிட்டு போங்க, கட்டித்தாரேன். ஆமா குழந்தை, 15 இட்லியும் குடல் குழம்பு எவ்வளவு வரும்? ஏக்கா 500 ரூபா வரும், மற்றவங்களுக்குண்ணா. உங்களுக்கு கம்மி தான், வாங்கிட்டு போங்கக்கா. ஏன் குழந்தை அப்படி சொல்லியா? எல்லாரும் மாதிரி எனக்கு காசு வாங்கிக்க. இல்லக்கா, முன்னால மாதிரி அடிக்கடி நம்ம கடைக்கு நீங்க வரமாட்டேங்கிறிய. முன்னாலன்னா பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு போவிய. இப்போ 2 பிள்ளைகளுக்கு மட்டும் வாங்கிட்டு போயிறிய, உங்களுக்குலாம் வாங்க மாட்டேங்கிறிய, சாப்பிட மாட்டேங்கிறிய. உங்களுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குன்னு மட்டும் தெரியுது, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறிய. வாங்கிட்டு போங்கக்கா, பாத்துக்கலாம். கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல குழந்தை. முன்னால பூ மாதிரி சின்ன பிள்ளை கூட்டிட்டு வந்து கடையில உட்காந்து சாப்பிடுவேன். இப்போ அவ பெரிய பிள்ளையானதுக்கு பிறகு கடைக்கு கூட்டு வரதில்ல. அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியாக்கா, அப்ப சரி. நீ எதுவும் நினைக்காத குழந்தை, பார்சல் மட்டும் கட்டிதா. ரூபாய் நான் பிறகு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தந்துறேன். இப்போ கையில 100 ரூபா தான் எடுத்துட்டு வந்தேன். 100 ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு போலாமே நீ. சரிக்கா, பரவாயில்ல, பிறகு வாங்கிடி. இருங்கக்கா, கட்டித்தரேன். ஆ சரி குழந்தை, கட்டு. அடே அடே அடே, என்ன ருசி என்ன ருசி. ஆமாக்கா, குழந்தை இன்னைக்கு கலக்குன்னு கலக்கிட்டா. அதனால தானே நம்ம 2வது ரவுண்டு போயிட்டு இருக்கோம். 2 ரவுண்டு என்னடா, இந்த மாதிரி ருசிக்கு ஒரு 4-5 ரவுண்டு கூட போலாம். ஐயோ, வயித்துல இடம் இருக்காதுக்கா. தங்கச்சிமா வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்டா. அப்புறமா மதியத்துக்கு எடுத்து சூடு பண்ணி சாப்பிடலாம். எக்கா 6 தான் பார்சல் கேட்ட சொல்லியிருக்கேன். சரிம்மா தங்கச்சி, என்ன ஒரு 6 சேர்த்து கேட்ட சொல்லலாம். வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பசிக்கும் போது எடுத்து சாப்பிடலாம்டா, அவ்வளோ ருசியா இருக்கு. ஆமாக்கா, இன்னைக்கு இட்லியும் குடல் குழம்பும் போட்டுட்டா. இனி என்னைக்கு போடுவாளோ தெரியல. ஆமா தங்கச்சிமா, அதனால இன்னைக்கு விட்டுறக்கூடாது. மொத்தம் 12 பார்சல் கட்டி வாங்கிட்டு போயிடலாம். குழந்தை நாருக்கு 6 கொடுத்துட்டு மிச்சம் 6 ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்டா. அப்புறமா எடுத்து சூடு பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரிங்கக்கா. இதை எப்படி செஞ்சான்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கால. நம்மளும் வீட்டுல போய் செஞ்சு சாப்பிடலான்னு பார்த்தேன். தங்கச்சிமா, நம்ம என்னதான் செஞ்சாலும் இந்த கைப்பக்குவம் வராதுடா. எங்க அம்மா கூட இந்த மாதிரிதான் குடல் குழம்பு செய்வாங்க. ஆனாலும் எனக்கு இந்த கைப்பக்குவம் வராது. குழந்தை பிள்ளைக்கு மட்டும்தான் இப்படி ஒரு கைப்பக்குவம் இருக்கு. ஏக்கா, அவளுக்கு சமையல் சொல்லி கொடுத்தது அவைய பாட்டியா, அதனாலதான் இந்த மாதிரி ருசியில சொல்லி கொடுத்துருக்காவ. ஓஹோ, பெரியவியெல்லாம் அதான் இந்த மாதிரி ஒரு பழைய ருசியில குடல் குழம்பு வைக்க சொல்லி கொடுத்துருக்காவ போல. பழசா இருந்தாலும் புதுசா தான்க்கா இருக்கு டேஸ்ட். ஆமா தங்கச்சிமா, நாக்கில் நடமாடும் ருசி. இந்த மாதிரி குழந்தை சமைச்சுக்கிட்டே இருந்தா இதுலயே நாள் முழுக்க உட்காந்து தின்னுகிட்டே இருக்கலாம். ஆமாக்கா, வேற என்ன வேலை நம்மளுக்கு.
சாப்பாடு செய்யணும் சாப்பிடணும் உறங்கணும் அதுக்கு ரூபாயை கொடுத்தா இவளே சாப்பாடு தர போறா சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் உறங்கினா போதும் ஆமா தங்கச்சிமா. எவ இங்க வந்து வாந்தி எடுக்குது? ஏக்கா நம்ம குடுமிதான். என்னது? அதே நானும் இட்லியும் குடல் குழம்பு சாப்பிட போறேன் போட்டி. அதனால தான் கேக்குறேன். ஒரு வாய் தின்னு பார்த்துக்கிட்டுமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வாங்கி சாப்பிட போறேன். டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கு. போய் வாங்கி தின்னு போ. பாட்டி ஒரே ஒரு இட்லி மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கிட்டியேனே. இப்போ நான் ஒரு வாயின்னா அதுக்குள்ள ஒரு இட்லிங்க. அடுத்து ஒரு பிளேட்னு சொன்னாலும் சொல்லுவியோ? சரி பாட்டி கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிடி. கொண்டைய அட்டு விடுவேன். குழந்தை ஒரு பேட்டு இட்லியும் குடல் குழம்பும் 100 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்கா. அதுலயே நீ பங்குக்கு வந்தா நாங்க என்னத்த திங்கிறதா? போ ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடு. இட்லியும் குடல் குழம்பும் டேஸ்டா தான் இருக்கு. யாழ குடுமி பாட்டி சும்மா சும்மா எல்லாரும் குடுமி குடுமி கூப்பிடாதீங்க. எங்க அம்மா எனக்கு சௌமின்னு அழகான பேர் வச்சிருக்கா. குடுமி கண்ணுக்கு எது லட்சணமா தெரியுதோ அதுதானே கூப்பிட முடியும். உனக்கு என்னதான் சௌமி சௌமுட்டாயின்னு பேர் வச்சிருந்தாலும் எங்க கண்ணுக்கு அந்த குடுமி தான் தெரியுது. ஏழ குடுமி போய் வாங்கி சாப்பிடு டேஸ்டா தான் இருக்கு. குழந்தை கை பக்குவம் உனக்கு தெரியாதா? எல்லாமே அவ டேஸ்டா தான் செய்வா. இட்லியும் குடல் குழம்பையும் மட்டும் சொதப்பியா வைப்பா சூப்பரா இருக்கு. போய் வாங்கி ஆளுக்கு ஒரு பிளேட் சாப்பிடுங்க. எங்களுக்கே ஒரு பிளேட் பத்தாம 2வது பிளேட் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். 3 இட்லி தான் இப்பதான் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். போய் நீயும் வாங்கிக்க. 3 இட்லி என்ன முள்ளைக்கு பத்தம்? அப்ப 2 பிளேட் வாங்கிட்டு வந்து சாப்பிடு குடிமி. ஒரு பிளேட் 100 ரூபாய் தான். அடேங்கப்பா ரொம்ப ஓவரா தான் இருக்கு. ஏலா பியானனா போய் வாங்கி சாப்பிடு இல்லனா வீட்டுக்கு போ. நானே இங்கமே சாப்பிட தான் வந்திருக்கோம். நாங்களும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். சரிம்மா போ. ஏக்கா நீங்க சாப்பிடுங்கக்கா குடுமி கடக்கா. சரிடா தங்கச்சிமா நீயும் சாப்பிடு.